எத்தனை பேர் ஊர் தெருவுல இருந்து வரீங்க? என்னைக்காவது காலனி தனியா இருக்குது, காலனியில இவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? பயங்கரமான மன உளவியல் சிக்கல் அது. உங்களுக்கு தெரியாது. ஊரே ஒண்ணு சேர்ந்து கூட அப்படி கொண்டாடிட்டு இருக்கிறப்ப வந்து ஒருத்தன் வெளியே நின்று வேடிக்கை பார்க்கறப்ப இருக்கிற பெயின் வந்து உங்களுக்கு எப்ப புரிய போகுது? புரியாது. அது தனியா அப்படி நிக்க வச்சு, தனியா ஒரு இடத்துல உட்கார வச்சு சோறு போடுறதுல இருந்து, அந்த பஸ் ஸ்டாண்டை யூஸ் பண்ண பொதுவை வந்து பயன்படுத்துறதுல இருந்து பல சிக்கல்கள் இருக்கு. நகரத்துல வந்து அப்படி நம்மளால வந்து வெளிப்படையா பார்த்துட முடியாது. வெறும் என்ன சொல்றது, விசிபிளா இல்லை இங்க. ரொம்ப ரொம்ப விசிபிளா இங்க சென்னையில பக்கத்துல வெறும் 15 கிலோமீட்டருக்கு தாண்டி போனாங்களே இருக்கு. இங்க ரொம்ப விசிபிளா இருக்கு. அப்போ முதல்ல இங்க இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நான் திருப்பி அதான் சொல்றேன். சாதி சாதி சாதின்னு பேசிட்டே இருக்கணும். உன்னால அதனால பிரச்சனை இல்லை. எனக்கு பிரச்சனை இருக்கு. நான் பேசிதான் தீருவேன். ஏன்னா அதனால நான் இன்னும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கும் என்னோட சகோதரன் வெட்டப்படுறான், என்னோட சகோதரி வெட்டப்படுறா, காதலிக்கு பதில் வெட்டப்படுறான். அவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குங்க. அப்ப நான் பேசாம வேற யார் பேசுறது? நாங்கள் பேசாமல் யார் பேசுவது? நாங்கள் பாடாமல் யார் பாடுவது?